கோயில்களின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து கேள்வி எழுப்பி சர்ச்சைகளை கிளப்ப முயலும் எந்த ஒரு தரப்பையும் இந்துக்கள் கண்டு கொள்ள வேண்டாம். மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பிட்ட சிலரே அந்த வேலையை பார்த்து வருகின்றனர். அதாவது பிறப்பால் மலாய்க்காரர்களாக இருப்பவர்களை விட என்னமோ தங்களுக்குத்தான் மலாய் உணர்வு அதிகமாக இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொள்ள முயலுகின்றனர். நிதர்சன உண்மை என்னவென்றால் மலாய் சமூகத்துடன் இந்துக்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். கோயில் சர்ச்சைகளை மலாய்க்காரர்கள் எழுப்புவதில்லை. பிரச்சினை செய்வது வெறும் ஜம்ரி வினோத், ஃபிர்டோஸ் வாங் போன்ற ஒரு சில தனிநபர்கள்தான். பரவாயில்லை, அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசட்டும். அவர்கள் மீது அரசாங்கமும் பிரதமர் துறை அலுவலகமும் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் சொன்னார். சனிக்கிழமை பேராக் தாப்பாவில் உள்ள ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலில் தேசிய முன்னணி வேட்பாளருடன் ஊர்வலமாக சென்ற பிறகு செய்தியாளர்களிடம் சரவணன் பேசினார். ஆண்டாண்டு காலம் இல்லாமல் இப்போது மட்டும் இந்து கோயில்கள் திடீரென இந்நாட்டில் சர்ச்சையாவது ஏன் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. எனவே குறிப்பிட்ட தரப்புகள் பின்னாலிருந்து பிரச்சனையை தூண்டி விடுவதாக மஇகா சந்தேகப்படுகிறது. தூண்டி விடுபவர்கள் யார் என்பது நேரம் வரும்போது வெளிச்சத்துக்கு வரும் என்றார் அவர். கோலாலம்பூரில் மஇகா தலைமையகம் பக்கத்தில் ஒரு சிறிய கோவில் பெர்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய நல அமைப்புக்கு சொந்தமான சூறாவுக்கு எதிர்ப்புறம் கட்டப்படுவதாக வெள்ளிக்கிழமை பிரச்சனை எழுந்தது குறித்து சரவணன் கருத்துரைத்தார். அவ்விடத்தில் புதிய கோயிலை கட்டுவதாக கூறப்படுவதை சரவணன் மறுத்தார். புதிய நிலத்திற்கு இடமாறி செல்வதற்கு முன்பு தற்காலிகமாக அது அங்கு நிறுவப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். இதை ஏன் ஃபிர்டோஸ் வாங் சர்ச்சையாக்கினார் என தெரியவில்லை. உண்மையிலேயே அவருக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் மஇகா தலைவர்களை சந்தித்து விளக்கம் பெற்றிருக்கலாம். அதை விடுத்து நேரடியாக மறியலில் இறங்குவதும் சினமூட்டுவதும் தேவையற்றது என டத்துஸ்ரீ சரவணன் கூறினார். சர்ச்சையாகியுள்ள அந்த சிறிய கோயில் குறித்து DBKL விளக்கம் அளித்துள்ளது. வர்த்தக தள கட்டுமானம் முடியும் வரை தற்காலிகமாக அந்த தனியார் வழிபாட்டு தளம் அங்கு நிறுவப்பட்டுள்ளது. அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அல்ல, இடம் மாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் என்றும் DBKL தனது அறிக்கையில் கூறியது. ரவுப்பில் உள்ள ஒரு தோட்டத்தில் சட்டவிரோதமாக நடப்பட்ட மூசாங்கிங் துரியான் மரங்களை அகற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபட்டதாக கூறப்படுவதை பஹாங் போலீஸ் மறுத்துள்ளது. அந்நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபடுவதற்கு மாநில அரசிடமிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை. எனவே சமூக ஊடகங்களில் வைரலான குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஓத்மான் கூறினார். இந்நடவடிக்கை தொடர்பாக பஹாங் மாநில அமலாக்க பிரிவைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, போலீஸ் மற்றும் ஒரு அரசு சாரா நிறுவனத்திடமிருந்து 3 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இதையடுத்து அரசு ஊழியர்கள் தங்கள் கடமைகளை செய்வதை தடுத்ததன் பேரில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். முன்னதாக சுமார் 25 வினாடிகள் நீடிக்கும் ஒரு வீடியோ வைரலானது. அதில் சில ராணுவ வாகனங்கள் மரங்களை வெட்டும் நடவடிக்கைக்கு உதவுவதற்காக ஒரு பகுதி வழியாக நகர்வது தெரிந்தது. பல தசாப்தங்களாக நாங்கள் நட்டு பராமரித்து வரும் பயிர்களை அமலாக்க பணியாளர்கள் அழித்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட தோட்டக்காரர்கள் பாதைகளை தடுத்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் பதாகைகளை காட்டியது குறிப்பிடத்தக்கது. எனினும் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களும் இல்லாமல் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை ரவுப்பில் உள்ள சுங்கை கிளாவில் 200 மூசாங்கிங் துரியான் மரங்களை வெட்டியதில் நீதிமன்ற உத்தரவு மீறப்படவில்லை என பஹாங் அரசும் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தது. நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதால் ஆக்கிரமிப்பை சமாளிக்க மரங்களை வெட்ட முடிவு செய்தோம் என பஹாங் அரசின் சட்ட ஆலோசகர் கூறியிருந்தார். கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில். AI அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களின் நிர்வாண படங்களை உருவாக்கி இணையத்தில் அவற்றை விற்ற சந்தேகத்தின் பேரில் கைதான 16 வயது பையனின் தடுப்பு காவல் வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் போலீஸ் தலைவர் M. குமார் அதனை உறுதிப்படுத்தினார். அவனது தடுப்பு காவல் நேற்றோடு முடிவடைந்த நிலையில் விசாரணைகளுக்கு உதவ ஏதுவாக அது நீட்டிக்கப்பட்டது. அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 22 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளன.
அவன் உண்மையிலேயே இதற்காக அப்படி செய்தான் என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக குமார் சொன்னார். சமூக ஊடகங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக்கிலிருந்து பெண்களின் புகைப்படங்களை திருடி AI மூலம் நிர்வாண படங்களில் அவர்களின் முகங்களை அவன் எடிட் செய்துள்ளான். பிறகு சமூக ஊடகங்களில் மிக குறைந்த விலையாக 2 ரிங்கிட்டுக்கு அவற்றை விற்று அவன் காசு பார்த்து வந்துள்ளான். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான 18 வயது பெண் தன் முகம் பொறிக்கப்பட்ட அத்தகைய புகைப்படங்கள் இணையத்தில் உலா வருவது கண்டு அதிர்ச்சி அடைந்து ஏப்ரல் 3ஆம் தேதி போலீசில் புகார் செய்தார். அப்போதுதான் அவனது குட்டு வெளிச்சத்துக்கு வந்து போலீசும் அதிரடி விசாரணையில் இறங்கியது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். மேத்தா நிறுவனத்துக்கு சொந்தமான சமூக ஊடக செயலியான வாட்ஸ்அப் நேற்றிரவு நாடளாவிய நிலையில் சேவை தடங்களுக்கு ஆளானது. வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பவோ பெறவோ முடியாமல் மலேசிய பயனர்கள் தவித்தனர். பொறுமை இழந்தவர்கள் எக்ஸ் தளத்தில் வாட்ஸ்அப் டவுன் என்ற ஹேஷ்டேக்குகளை உருவாக்கி தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. இரவு 10:30 மணியிலிருந்து அச்சேவையை பயன்படுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டதாக டவுன் டிடெக்டர் இணையதளம் கூறியது. குறைந்தது 597 புகார்கள் பெறப்பட்டன. அவற்றில் 85% புகார்கள் தகவல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் பிரச்சினை பற்றியதாகும். 12% புகார்கள் வாட்ஸ்அப்பின் பொது செயல்பாடு குறித்தவை. மேலும் 3% புகார்கள் வாட்ஸ்அப்பில் நுழைய முடியாதது தொடர்பானவை. எனினும் இந்த சேவை தடங்கள் குறித்து வாட்ஸ்அப் நிறுவனத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. மேத்தாவின் மற்ற சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவை பாதிக்கப்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள பரஸ்பர வரியிலிருந்து விவேக கைபேசிகள், மடிக்கணினிகள், கணினி சில்லுகள் மற்றும் மின்னியல் உபரிப்பாகங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இறக்குமதி செய்யும் அனைத்து மின்னியல் பொருட்களுக்கும் அது பொருந்தும் என அமெரிக்க எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறை வெளியிட்ட நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 5 முதல் அமெரிக்காவுக்குள் நுழைந்த அல்லது சரக்கு கிடங்கிலிருந்து வெளியேறிய பொருட்களுக்கு இந்த வரி விலக்கு கிடைக்கும். சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு குறைந்தது 145% வரியை விதிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி காட்டிய மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹார்ட் டிரைவ் எனப்படும் வன் தட்டுகள் மற்றும் கணினி செயலிகள் உட்பட விலக்கு அளிக்கப்பட்ட பல தயாரிப்புகள் பொதுவாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுவதில்லை. எனவே பிரபலமான உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கான அமெரிக்க பயனர்கள் மீதான செலவு தாக்கத்தை குறைப்பதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. உற்பத்தியை மீண்டும் அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியே இந்த கூடுதல் வரி விதிப்பு என ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நிச்சயம் பல ஆண்டுகள் ஆகும். பரஸ்பர வரி என்ற பெயரில் தனது அதிரடி அறிவிப்பால் உலக சந்தையை ஆட்டம் கண்டதால் சீனா தவிர்த்து மற்ற 75 நாடுகளுக்கும் அதனை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் இடைநிறுத்தம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக கிண்ண கால்பந்து இறுதிச் சுற்றை 64 நாடுகள் பங்கேற்கும் வகையில் விரிவாக்கம் செய்யும் பரிந்துரையை ஆசிய கால்பந்து சம்மேளனமான AFC நிராகரித்துள்ளது. கான்மெபால் எனப்படும் தென் அமெரிக்க கால்பந்து சம்மேளனத்தின் அப்பரிந்துரை போட்டியின் அமைப்பையே சீர்குலைத்துவிடும் என AFC தலைவர் ஷேக் சல்மான் இப்ராஹிம் அல் கலிஃபா கூறினார்.
தவிர போட்டி ஏற்பாட்டிலும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் குழப்பம் ஏற்படும் என்றார் அவர். எனவே ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி 48 நாடுகள் பங்கேற்பதே போதுமானதாக இருக்கும். அதனை 64ஆக அதிகரித்தால் நாளையே இன்னொரு தரப்பு 132 நாடுகளை இறுதிச் சுற்றில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்கும் என கோலாலம்பூரில் நடைபெற்ற AFCயின் 35வது ஆண்டு கூட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் ஷேக் சல்மான் பேசினார். இந்த 64 அணிகள் பங்கேற்கும் திட்டத்தை கான்மெபால் தலைவர் பரிந்துரைத்திருந்தார். எனினும் அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFAவின் தலைவர் உள்ளிட்ட உலக கால்பந்தின் முக்கிய புள்ளிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 2030 உலகக்கிண்ண இறுதிச் சுற்றை ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. அதே சமயம் 2030 உலகக்கிண்ணம் 100 விழா காண்பதால் அதனை சிறப்பிக்கும் வகையில் உருகுவே, அர்ஜென்டினா, பராகுவே ஆகிய தென் அமெரிக்க நாடுகளில் தொடக்க ஆட்டங்கள் நடைபெறவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலேயே முதன்முறையாக அதன் தென்கிழக்கு மாநிலமான ஜார்ஜியாவில் இந்து வெறுப்பு மற்றும் இந்து மதவெறிக்கு எதிரான சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மசோதா சட்டமாக இயற்றப்பட்டால் ஜார்ஜியாவின் தண்டனை சட்டத்தில் இந்து வெறுப்பை வரையறுக்கும் வகையில் திருத்தம் செய்யப்படும். இதன் மூலம் அமெரிக்காவில் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு வழி பிறக்கும். மசோதா 375 என்று அழைக்கப்படும் அந்த சட்ட பரிந்துரையில் இந்து வெறுப்பு என்பது இந்து மதத்திற்கு எதிரான விரோதமான, அழிவை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் இழிவான அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் என வரையறுக்கப்படுகிறது. இதையடுத்து நடப்பில் பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்களை செயல்படுத்தி வரும் உள்ளூர் அமலாக்க நிறுவனங்கள் இனி இந்து வெறுப்பையும் அதில் சேர்த்துக் கொள்வது கட்டாயமாகும். இம்மசோதா குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த COHNA எனப்படும் வட அமெரிக்க இந்துக்களின் கூட்டணி அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் ஒரு வரலாறு உருவாகும் என வர்ணித்தது. இந்த அதிமுக்கியமான மசோதாவில் இந்து சமூகத்தின் தேவைகளை ஆதரித்த குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியின் முக்கிய செனட்டர்களுக்கும் அக்கூட்டணி நன்றி தெரிவித்துக் கொண்டது. இந்த மசோதா அறிமுகமாவதற்கு அடித்தளமாக விளங்கியதே இந்து வெறுப்பு மற்றும் இந்து மதவெறியை கண்டித்து 2023 ஏப்ரலில் ஜார்ஜியாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே. அத்தீர்மானம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் 1.2 பில்லியனுக்கும் அதிகமான பின்பற்றுபவர்களை கொண்ட உலகின் பழமையான மதங்களில் ஒன்றாக இந்து மதத்தை அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. 2023-2024 மத கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் சுமார் 2.5 பில்லியன் இந்துக்கள் உள்ளனர். இது மொத்த மக்கள் தொகையில் சுமார் 0.9 விழுக்காடாகும். அவர்களில் 40,000க்கும் மேற்பட்டோர் ஜார்ஜியாவில், குறிப்பாக தலைப்பட்டணமான அட்லாண்டாவில் வசிக்கின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது காதலியை சூட்கேஸில் அடைத்து ஆண்கள் தங்கும் விடுதிக்குள் கொண்டு செல்ல முயன்றார். அப்போது பாதுகாவலர்கள் கையும் களவுமாக பிடித்த வீடியோ வைரலாகியுள்ளது. இது போன்ற காட்சிகளை நாம் படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் OP ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் இது நிஜமாகவே நடந்திருக்கிறது. சந்தேகத்தில் பல்கலைக்கழக பாதுகாவலர்கள் அந்த சூட்கேஸை திறந்த போது உள்ளே இருந்து பெண் ஒருவர் வெளியே வந்தார். இதை பார்த்ததும் பலருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. அம்மாணவர் காதலியை சுட்கேஸில் மறைத்து ஆடவர் விடுதிக்கு கொண்டு செல்வதை பாதுகாவலர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் இல்லை. என்ற போதும் சூட்கேஸை படிக்கட்டுகளில் இறக்கிய போது அதன் உள்ளே இருந்து பெண் சத்தம் போட்டதாலேயே விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்பெண் அதே பல்கலைக்கழக மாணவியா அல்லது வெளியாளா என்பது தெரியவில்லை. பல்கலைக்கழக நிர்வாகமும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. சம்பந்தப்பட்ட மாணவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. இச்சம்பவம் இந்திய வலைத்தளங்களில் வைரலாகி மீம்ஸுகள் பறந்ததால் பல்கலைக்கழக வளாக பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் தாமல் சரவணன். பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன். 5 நகரங்கள்ல 5 பொழிவுகள். ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. சந்திப்போம்.